துபாய் மலையில சிக்கன் பாபிக்யூ இன்னைக்கு ஒரு பொடி. ஆஹா கம்ம கம்மன் மணக்குதுங்க. ஒரு சிக்கன் எடுத்து கடிப்பான். உயரமான மலை என்ன இடம்னா இது வந்து ஜபில் ஜெய்ஸ். நம்ம மலையில ஏற போறோம். வெளிநாட்டில் இருக்கிற நம்ம மக்கள் வந்து இந்தியாவை சுற்றி பார்க்க ஆசைப்படுவீங்க. உங்களுக்கு சூப்பரான ஒரு பெஸ்ட் டிராவல் கம்பெனி சொல்கிறேன், ஆல் இந்தியா டூர் பேக்கேஜ். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியாவை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னா ஆல் இந்தியா டூர் பேக்கேஜை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இந்தியா டூர் போகணும் அப்படின்னா ஆல் இந்தியா டூர் பேக்கேஜை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உப்புமா சாப்பிட்றோம். ஆஹா, உப்புமா சீனி போட்டு சாப்பிட்றதுக்கு அதுவும் சூப்பராக இருக்கு. உப்புமா இது நமது உணவு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பார்த்து 2-3 நாள் ஆச்சு. ஆமா தம்பி, உப்புமா சாப்பிட்றியா? என்னண்ணே துபாய்க்கு வந்து உப்புமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? காலையில பசியா இருந்துச்சு அதனால. வாங்கண்ணே, நம்ம உங்களுக்கு அழகான ராசல் கைமால போய் ஒரு கிரில்லு சுட்டு ஃப்ரிஷ் கிரில்லு சுட்டு எல்லாம் பக்காவா உங்களுக்கு இன்னைக்கு பிளான் பண்ணி சாப்பிட்ருவோண்ணே. போயிடுவோமா? கிரில்லுண்ணே. வா போவோம் வா. ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தாண்டு முதல் நாள். இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் மக்களுக்கு லீவு. அதனால இங்கே உள்ள நம்மளுடைய ராமநாதபுரம் மக்கள் எல்லாம் சேர்ந்து போய் இந்த கிரில்லாம் சுட்டு சாப்பிட போறோம். வாங்க போலாம். முதினா பார்க் பக்கத்தில் இருக்கிற சலாவின் ஏரியாவில் நம்மளுடைய நண்பர்கள், நம்ம ராமநாதபுரத்து மக்கள் நிறையா இருக்காங்க. ஸோ இந்த தெருவை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடலாம். இப்போ நம்ம வந்து நேராக ரூமுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு கிளம்பலாம். அத்தா, என்ன இன்னைக்கு செய்ய போகிறோம் சொல்லுங்கள். இன்னைக்கு வந்துட்டு 10 கிலோ கோழியை சுட போறோம். சரி, ஃப்ரெஷ் லேம்ப் இருக்கு. ஓகே வந்திருக்கு. ஆமா, இப்போ எல்லாத்தையும் மசாலா போட போறோம். நம்ம மசாலா போடுங்க. மங்களகரமா மிளகா பொடியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். இது வந்து ஒரு கூட்டாஞ்சோறு, துபாய் கூட்டாஞ்சோறு. எதுக்கு நான் கிரில்லுக்கா? பாபிக்யூ. மிளகா தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு, லைட்டா தேங்காய் எண்ணெய், பெப்பரு. இது உங்க அளவுக்கு ஏற்றபடி நீங்க பார்த்துங்க. அவ்வளவுதான். என்னென்ன தயிரா? கிராமத்து மசாலா ரெடி. அடுத்து முட்டை. ஓகே நண்பர்களே, நம்ம வண்டி கிளம்புது. மொத்தம் வந்து 3 வண்டி. 3 வண்டியில நம்ம கிளம்புறோம். அப்புறம் போலாமா? ரெடியா? ஓகே ஓகே ஓகே. டாடா பை பை. ஓகேதா, பை பை. ஐயோ, நம்மளை விட்டு போயிட்டாங்களே. ஓகே நண்பர்களே, ஒரு 1 மணி நேரம் பயணத்துக்கு பிறகு ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம டீம் எல்லாம் இப்போதான் வந்து இறங்கியிருக்காங்க. நம்ம அண்ணன்ட்ட கேட்போம். அண்ணா சொல்லுங்க, இந்த இடத்த பத்தி சொல்லுங்க. இந்த இடம் பேரு போறோம், எல்லா டீட்டெயிலும் சொல்லுங்க. இந்த இடம் பேரு ஜபல் ஜெய்ஸ். ஓகே. அந்த மலை தெரியுதா, மேகமா வருது? ஆமா, அதான் ஜபல் ஜெய்ஸ் மலைங்கிறது. ஓகே. ஜபல் ஜெய்ஸை பத்தி சொல்லணும்னா யுஏஇலேயே உயரமான மலை. சரி. கிட்டத்தட்ட 1930 மீட்டர் கடல் அளவுல இருந்து. சரி. கடல் லெவல்ல இருந்து. ஓகே. இப்போ நம்ம கொடைக்கானல்லாம் பார்த்தோமாக்கோ 2300 மீட்டர் கடல் அளவுல இருந்து. கிட்டத்தட்ட ஒரு 370 மீட்டர் தான் வித்தியாசம். ஓகே. ஆமா. மேலே போனமாக்கோ நல்லா குளிரா இருக்கும். ஓகே. சமயத்துல வந்து மைனஸ் போகும்போது பனிப்பொழிவுகள் கூட இருக்க ஜாஸ்தி இருக்குது. ஆமா. ஓ, அப்படி இருக்கு. ஆமா, இவர் பேர் நௌஃபல். ஆமா. ஆமா, எல்லாமே சின்ன கடை சீத்தாஸ். சின்ன கடை சீத்தாஸ். சிங்கம் இல்ல, நீங்க மாத்தி சொல்லிட்டீங்க பழைய வீடியோல. சீத்தாஸ் தான் அது ஸ்டாண்டர்ட் நேம். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது. ஓகே நண்பர்களே, நாம இன்னைக்கு போயிட்டு சூப்பரா வந்து சிக்கன் சாப்பிட போறோம். அதுவும் சுட்டு சாப்பிட போறோம். போலாமாண்ணே? ஓகே ஓகே, வாங்க எல்லாம் போலாம். ஒரே டேக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வியூ டெக் பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு வியூ பாயிண்ட். இப்போ மேலே ஏறி நம்ம வந்து ஒரு சூப்பரான வியூ பார்க்க போகிறோம். போலாமா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 5 திர்கம் இந்த வியூ பாயிண்ட்ல வந்து பார்க்கறதுக்கு. இது என்ன இடம்னு? இது வந்து ஜபில் ஜெய்ஸ். நம்ம மலையில ஏற போறோம். சரி. இது ஒரு வியூ பாயிண்ட். இங்க இருந்து நம்ம பார்த்தோம்னா ஃபுல் ராசல் கைமா சிட்டியை பார்க்கலாம். ஓ, அப்படியே. ஸோ அப்படியே அந்த சைடு வந்தோம்னா மலையும் ஃபுல்லா பார்த்துடலாம். சரி, எப்போ கோழி அடுத்து மேலே போய் போட்டுற வேண்டியதுதான். ஓகே. ஆனா என்ன துபாய் தப்பினா போடுறீங்க? இந்த மாதிரி வந்து
நம்ம மக்களோட இப்படி துபாயை சுற்றி பார்க்குறது அழகா இருக்கு. அதாவது என்ன ஊர்? ஜெபில் ஜெய்ஸ் ராசல் கேமா. ராசல் கைமாவை வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்துங்க எவ்வளோ கூட்டமாக இருக்கு. இப்படியே வந்தீங்களாக்க இந்த பக்கம் பார்க்குறேன், இந்த பக்கம் காட்டுங்க. இதுதான் ராசல் கேமாவோட போர்ட். ஸோ இந்த மலைக்கு மேலே வந்துட்டோமாக்க ராசல் கேமாவோட ஃபுல் வியூ கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து போர்ட்டு ராசல் கேமாவோட கடைசியில் இருக்கு. அப்படியே லெஃப்ட்டுக்கு அங்கிட்டு போனோமாக்கும் ராசல் கேமா. அந்த மலை மறைச்சிக்கிட்டு இருக்கனால தெரியல. சரி சரி. அப்படியே மேகம் தவழ்ந்து வருது பாருங்க. ஆமா. இப்போ வந்து இந்த மலைக்கு பின்னாடி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குதான். சரி சரி. இன்னும் ஒரு மணி நேரத்தில் இங்கே வந்து மழை பெய்ய போகுது, நம்ம பார்க்குறோம். ஓ சூப்பர் சூப்பர். ஆனால் இப்போவே நல்லா பனி வந்துருச்சு. ஸ்னோ பார்க்கறதுனா வந்து ஜனவரியில் கொஞ்சம் இன்னும் கடைசியில் ஆகணும். சரி சரி. மேகம் வரணும். அதே மாதிரி இங்கே டெம்பரேச்சர் கம்மியாச்சுனாக்கும் ஸ்னோ வந்துடும். ஓ என்னதா என்னண்ணே என்ன சீரியஸா பாத்துக்கிட்டு இருக்கேன்? கண்ணாடி கழட்டிட்டு பாருங்க. இப்படி போட்டு பார்த்தீங்களாக்க என்ன தெரிய போகுது? அதான் ரொம்ப நேரமா இருட்டா தெரியுதோ. இப்ப என்ன தெரியுது அண்ணே? ராம்நாடு சின்ன கடையில மீரா ஹோட்டல் தெரியுது. மீரா ஹோட்டல் தெரியுதா? ஆமாண்ணே. அதுல நான் பரோட்டா சாப்பிட்டுட்டு இருப்பேன், அது தெரியுதா பாருங்க. ஆமாண்ணே. ஆனா சேனல் ஊத்தாம சாப்பிடுறிய. இது பாத்தீங்களாக்கும் இது வழியா அப்படியே போய் இது வந்து நடந்துதான் போகணும். சரி. இது மாதிரி ஹைக்கிங் மாதிரி போனமாக்கும் ஒண்ணா ஏறி கடைசியில் அந்த கொடி தெரியுதுல, ஆமா அதான் டாப்பு. இந்த மலையோட டாப்பு. சரி. 1934 மீட்டர். சரி. கடல்ல இருந்து. ஆமா. ஓகே, இப்ப நம்ம எங்க சாப்பிட போறோம்? பார்பிக்யூ போட போறோம். அதான் இங்க போடும், ஒரு இடத்த கண்டுபிடிப்போம். சரி. சோறு முக்கியம். சோறு இல்ல, ஒன்லி தான் குப்பூஸ் தான். அப்படியா? குப்பூஸும் கறியும் தான். ஓகே ரைட். ஆமா. ஓகே, உண்மையிலே அடுத்து போயிட்டு நம்ம வந்து சிக்கனை வந்து சுட்டு சாப்பிட போறோம். டைம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்துல இருட்டாயிரும். வாங்கண்ணே போலாம் எல்லாரும். வாங்க வாங்க வாங்க. இப்போ நம்ம வந்து இந்த பார்பிக்யூ போறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. ஆனா இந்த இடத்துல கார் பார்க்கிங் கிடைக்கவே கஷ்டமா இருக்கு. அதே போல ரொம்ப குளிரா இருக்கு. பார்க்கிங்க்கு இடம்லாம் பிடிக்க முடியாது. மலை உச்சிக்கு வந்தாச்சு மக்களை. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான இடம் செட் ஆயிடுச்சு. அப்படியே பேக்ரவுண்டு நல்லா அழகான மலையை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம சிக்கனை சுட்டு சாப்பிட போகிறோம். சுட்டுருவோம், சீக்கிரம் வெயில் போகிறதுக்கு முன்னாடி சுட்டுருவோம். தலை எனக்கு புது ஐட்டங்கள்ல மண்ணெண்ணெய். இன்னொன்று குப்பு நடிக்க தள்ளி தள்ளி அவசரப்படாது, அவசரப்படாத. பத்தலை பத்தலை போடு, நல்லா போடு, நல்லா போடு. நல்லா காத்தடிக்குது ஜில்லுன்னு. அத்தா மண்ணெண்ணெய் காலி பண்ணிடாத. நல்லா ஊத்து, நல்லா ஊத்து. ரைட். தக் டிங் டம் டிங் டம். மலேசியா பண்டாரி. சாத்தாங்குளம் வாணி தத்தம் சொன்னா தெரியும். ஒரு ஆள் தான் துபாய் சைடு இருக்காரு. எல்லாரும் வந்து எல்லாரும் மலேசியா தான். கிட்டத்தட்ட அரை மணி நேரமா போராடிட்டு இருக்கோம். மேல வச்சோமா காத்தா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போய் கீழே வச்சிருக்கு. தீ வரணும். இப்படி வீசணுமா? ஓகே, அக்கா வந்து நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. எப்படி அந்த கிளம்பு கொடுங்க. இந்த அக்கா கேக்குது. ரொம்ப நேரமா நமக்கு பத்த வைக்க முடியல, அதனால அக்கா வந்து நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதான் என்னதான் இருந்தாலும் நமக்கு லேடிஸ் சொல்லி கொடுத்தாதான் சரியா வரும். In elementary, we have a scout. Yes. We have Boy Scout and Girl Scout. We are learning how to survive. Yeah. We will be in out of nowhere. But ladies is mature. Yeah. Even ladies. Yeah. ஸோ எல்லா ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க தான் வந்து சமையல் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் பாவம் 1 மணி நேரமாக வச்சுறாப்புல. இதான் கரெக்டு. அடுத்து பச்சை கோழி. இது என்னென்ன பட்டரா? பட்டரு. ஓ, இதுக்கு பேர் தான் பட்டர் சிக்கனா? பட்டர் சிக்கன் இல்லை, இது மொறுமொறுன்னு வரும். கொஞ்சம் மொறுமொறுன்னு வரும். மறுபறுப்பு வர்றதுக்காண்டி தான் நம்ம என்ன செய்யறோம், முன்னாடியே முட்டையை போடுறோம். இது கொஞ்சம் இதாகும். பரவாயில்லையாண்ணே, நல்லா வந்திருக்கு. திருப்பிக்கிட்டே இருக்கணும் 2 நிமிஷத்துக்கு. நல்லா கம்மன்னு மணக்குதானே. சிக்கன் கரெக்டா வெந்துருச்சு. கம்மன்னு இருக்குங்க வாசனை. எல்லாம் சாப்பிடுங்க. ஓகே.
ஓ பச்சை கலரு சிவப்பு கலர் எல்லாம் கோழியும் வந்துருச்சு. அடடா வாங்க. ஆஹா கம்மன் மணக்குதுங்க. ஒரு சிக்கன் எடுத்து கடிப்பான். எப்படிதான் இருக்கு சிக்கனு? சூப்பர். உங்க மொழியை காட்டுங்க. அந்த 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 கடுப்பு கறியில சுட்டது ஆஹா அருமையா இருக்கு. அடுத்து பச்சை கலர் சிக்கன். வா சூப்பரா இருக்கு. அண்ணன் பக்குவான் சிக்கனை நல்லா நக்குவான். அண்ணனே மசாலா போட்டுனாரு. வந்து குபுசு கமுசு எல்லாம் சேர்ந்து சாப்பிடுறோம். அருமையா இருக்கு மக்களே. நல்லா குளிருதுங்க. டைம் ஆக குளிருது. 18 டெம்பரேச்சர் டிகிரி. குறைஞ்சிட்டே போகும். நைட் 4 வரைக்கும் போகும். ஆனா சிக்கன் நல்லா வந்துருக்குண்ணா. சூப்பரா இருக்குதா. அருமையா இருக்கு. இந்த கிளைமேட்டை ரசிச்சு சாப்பிடுறீங்க. ஆமா ஆமா கிளைமேட்டுக்கு அதுக்கும் சூப்பரா இருக்கு. நல்ல அருமையான ஒரு என்டர்டைன்மெண்ட் இங்க உள்ள மக்களுக்கு. நல்லா இருக்கு. ஆனா இங்க எல்லாருமே இந்த இதுதான் சாப்பிட்றதா இங்க மேல மாடியில. சாப்பாடு தானே முக்கியம். ஆமா அதனால சிக்கனை சுட்டு வச்சோன்னு டக்கு டக்கு டக்குன்னு காலையை அடிச்சு வைத்துங்க. சாப்பிட சாப்பிடுங்க. தட்டு காலையாது. வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மேகத்தை பார்க்க போயிடும் கிட்டக்க. அந்த மேகம் வந்து நம்ம மேல அப்படியே உரசி போகும். அதுக்காக போயிட்டு இருக்கோம். வேகமா இருட்டாக போகுது. நம்ம ஃபர்ஸ்ட் வந்தோம் இல்லையா வியூ டெக் பார்க், அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோம். என்னன்னா இங்க மேகம் உரசிட்டு போகும் நம்மளை. பாருங்க நம்ம மேகத்துல நடந்து போயிட்டு இருக்கோம். ஆஹா இங்க பாருங்க அங்கே நிற்கிற ஆள்லாம் தெரியல. மழையெல்லாம் மறைச்சிருச்சு பாருங்க. 8 மணி 5:45 தான் ஆகுது. அதுக்குள்ள எவ்வளோ ஜில்னஸ் பாருங்க. அப்பாடி அந்த உட்காந்தாச்சு மக்கள். இங்கே பாருங்க நான் இருக்கிறது தெரியுது அவங்களுக்கு. பனி மூட்டமாக இருக்கு. ஓ குளிருது. செம்ம ஜில்னஸ் மக்களே. இங்கெல்லாம் வரும்போது சொட்டு போட்டுவாங்க காலையிலலாம் பொத்திட்டு. பாருங்க ஃபுல்லாக மேகமாக இருக்கு. அங்கெல்லாம் தெரியுதுதா. ஆமா ஊது. பார்த்துக்க அவ்வளோ போயா இருக்கு. இது நம்ம வந்த பாதை. இந்த பாதை எப்படி இருக்கு பாருங்க. ஒரு மலை மேல எப்படி சூப்பரா ரோடு போட்டு அழகா வச்சிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க வண்டி எப்படி போகுதுன்னு. பாருங்க 17 இருக்கு. 17 செல்சியஸ். நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இருட்டாயிடுச்சு. இப்போ வந்து என்னன்னா நம்ம அடுத்து கடைசியா காவா தண்ணி வச்சிருக்கோம். துபாயில வந்து இந்த காவா தண்ணின்னு கருப்பா குடிப்பாங்க டீ மாதிரி. ஆமா அரபி குடிக்கிறது. ஆமா சாப்பாடு செரிமானம் ஆகிறதுக்கு அந்த காவா தண்ணி குடிக்கணும். அதுக்காக உட்காந்துருக்கோம். அதுவும் இந்த நெருப்புல உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் நல்லா வெது வெதுப்பா இருக்கு. காவா தண்ணி ரெடியா? ரெடி. பாட்டு வரும்போது துபாயில வந்து எவ்வளவு பெரிய குரூப்பை வந்து நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு வந்து துபாயின் கொடைக்கானல் வந்து அழகா கிரில்லாம் சுட்டு சாப்பிட்டோம். செம்மையா இருந்தது. நல்லா குளிரோட இந்த பாட்டியை இத்தோட முடித்துக்கொண்டு நாங்க எல்லாரும் கிளம்புறோம். ஓகே ஓகே டாடா பை பாய்.